வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருச்சி சோமேஸ்வரப்பேட்டை தான் வந்திருக்கோம். நம்ம வீட்டில் எனக்கு அம்மா மாதிரில அம்மா தான். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிற அனுபவங்கள் வேற. ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய பேர் வந்து சூடாக வந்து அதனால பஜ்ஜி சாப்பிட்லாமா, சமோசா சாப்பிடலாமா ஆசைப்படுவாங்க. ஆனால் வீட்டில் வாழைக்காய் தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிளைமேட்டில். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க ஒரு காய்கறி வச்சு ஒரு அருமையான ஸ்டைலில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லார் வீட்டில் இருக்கிறது வந்து இந்த வாழைக்காய் கம்பல்சரி மாதத்தில் 10 நாள் செய்வீங்களே. ஸோ இந்த வாழைக்காய் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல் எப்படி பண்ணுறது, அதுவும் சட்டுன்னு எப்படி பண்ணுறது. வெரி சிம்பிள், இது ரொம்ப சீக்கிரம் 10 நிமிஷத்தில் பண்ணிடுறோம். சேவக்கறி பண்ணலாம்னு சொல்லிட்டு திருமதி தங்கம் மம்மி சொன்னாங்க. ஸோ இந்த சேவக்கறினா என்ன சொல்லும் போது கேட்டேன். அந்த வாழைக்காவை நம்ம என்ன பண்ணோன்னா வேக வச்சு திருவி அதுக்கப்புறம் தாளிப்பு போடுவோம். இப்படி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரெகுலராக பண்ணுற மெத்தட் எல்லாமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றுறோம்னா அது வந்து கருத்து போகாமல் இருக்கும். ஒன்று, ரெண்டாவது உதிரி ஒத்தே வரும், குழஞ்சு போகாது. இதில் என்ன மாதிரிலாம் ஸ்பைசஸ் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல, இது மட்டும் தான் தெரிய போகுது. இது கொஞ்சம் சுவை வித்தியாசமாக இருக்கும், காரம் போடாதனால. வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து வந்து அந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பொரியலுக்கு கடலெண்ணெய் நல்லாயிருக்கும், கரைச்சிக்கலாம். எனக்கு என்னென்ன டவுட்னு சொல்லி நான் நிறைய வந்து தங்க மாமிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உடம்புக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு திரும்ப தங்க மாமியை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபியை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மாமி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய தரப்போறீங்க? இன்னைக்கு வாழைக்காய் சேவக்கறின்னு சொல்லி கொடுக்கலான்னு. இதுக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் கிடையாது, பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் தான் சேர்க்க போகிறோம். ஓகே. இது வந்து சாப்பிடவும் நல்லா இருக்கும், ஒரு புது விதமாகவும் இருக்கும். ஓகே. இதில் வந்து மசாலா கிடையாது உங்களுக்கு. ஓகே. வரமிளகாய் அது மாதிரிலாம் கிடையாது, சும்மா இஞ்சி பச்சை மிளகா போட்டு தான் பண்ண போகிறோம். இது சிம்பிளாகவும் இருக்கும், காரம் இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட நல்லா இருக்கும். ஓகே. சேவக்கறினா ஏன் சொல்கிறீங்க? வாழைக்காயை நம்ம முழுசாக வேக வச்சுருவோம். வேக வச்சு நம்ம துருவுறதில்ல, துருவி பண்ண போகிறோம். அதனால தான் சேவன் சொல்கிறீங்களா? ஸோ துருவல் தான் செய்வேன். ஆமாம். சரி, ஓகே. சேவக்கறி என்ன குழம்போட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றது. சாப்பிட்றது தான் இது. இது வந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட முடியாது, நம்ம பொரியலாக வச்சு சாப்பிட்றோம். சரி, ஓகே. எனக்கு பண்ணி காமிக்கிறீங்களா? போலாமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வாழைக்காயை நம்ம இட்லி சட்டியோ அல்லது குண்டானோ எதுலேயோ வாழைக்காய் முழுகிற அளவு தண்ணி வைக்கிறோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் அதில் ஊற்றுறோம். ஊற்றிட்டு இந்த காயை முழுசாகவே நம்ம அப்படியே போடுறோம். ஓகே. எதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றுறோம், என்ன காரணம்? நல்லெண்ணெய் ஊற்றுறோம்னா அது வந்து கருத்து போகாமல் இருக்கும். ஒன்று, ரெண்டாவது உதிரி ஒத்தே வரும், குழஞ்சு போகாது. ஓகே. அதனால நல்லெண்ணெய். சரி, ஓகே. ஊற்றுறோம். அப்புறம் வேக வச்சு அதை வடிகட்டிக்கிறோம். சும்மா 3/4 பதம் இருக்கும்போது எடுத்துடுறோம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம துருவுறோம். அதாவது இந்த மாதிரி வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம். இந்த வாழைக்காயை நம்ம துருவ போகிறோம். இதை துருவிட்டு நம்ம அப்படியே தாளிக்க போகிறோம். அப்படிதான், வெரி சிம்பிள். இது ரொம்ப சீக்கிரம் 10 நிமிஷத்தில். சரி, ஓகே. இது இப்படி நம்ம அமுக்கினா அப்படி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஓகே. அது மாதிரி பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்கிறீங்களா? பார்க்கலாம். தாளிப்பு மட்டும்தான் இதுக்கு. கடுகு 2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகா ஒரு 6-7 மிளகாய் எடுத்துக்கிறோம். இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகா ஒரு 6 வச்சுருக்கோம். பச்சை கருவேப்பிலை வச்சுருக்கோம். எலுமிச்சம்பழம் கடைசியாக 2 பழம் புழிஞ்சு விடுவோம். தூள் பெருங்காயம் போட போகிறோம். தூள் உப்பு இதுக்கு தேவை வச்சுருக்கோம். வாழைக்காய் ஒரு 10 காய் போட்டிருக்கோம். கடலை எண்ணெய் தேவையான தாளிக்க மட்டும்தான், இதுக்கு வேறு எதுக்கும் அவசியம் இல்லை. தேங்காய் ஒரு தேங்காய் வெள்ளையாக துருவி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையானது அவ்வளோதான். இப்போ இதுதான் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாழைக்காய் நம்ம துருவி வச்சுருக்கோம். சரி, ஓகே. நான் இது வந்து கொஞ்சம் அமுங்கிற மாதிரி இருக்கும், 3/4 வேக்காடு. ஓகே. கம்மிங்க. இந்த காய் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படியே ப்ரெஸ் பண்ணால் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப வேக வச்சிடாதீங்க, வேக வச்சுன்னா நீங்கள் திருவ முடியாது. இப்போ சைடில் நம்ம தோல் உரிச்சிடுறோம்.
வாழைக்காவை வந்து நம்ம தோலை வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் திருவுருமா? ஆமாம், திருவுரும். நான் திருவி தருவா? யாருன்னா ஒன்று திருவி காட்டுங்க, அப்புறம் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. இது ரொம்ப ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் அதில் இப்படி தொட்டுக்கலாம். தொட்டு துருவுனா சீக்கிரம் நமக்கு இப்போ வேணுமா? அதாவது அந்த வாழைக்காய் கொஞ்சம் அதிகமாக வெந்தாலும் ஆமாம், அந்த கிரேட்டர்லேருந்து திருவும் போது வந்து உதிரி உதிரியாக வந்துடும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் இது மாதிரி வாழைக்காய்லாம் வந்து பெரிய பெரிய கல்யாணம் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவீங்களா? எல்லா மண்டலத்துலையும் பண்ணுவோம். ஆனால் ஒரு 1000 பேருக்கு 500 பேரில் திருவாங்கண்ணா அப்படி வச்சு? திருவுவாங்க. 3-4 பேர் உட்காந்து திருவுவாங்க. அப்படியா? ஒரு 150 200 அந்த மாதிரி வரும். நல்ல விஷயம். இது மெனு போட்டிருந்தோம்னா நம்ம அதை பண்ணி தானே ஆகணும். ஓகே. ஆனால் வேக வைக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு கரெக்டாக வேக வச்சிருக்கணும்? 3/4 வேக்காடு இருந்தால் 3/4 வேக்காடு. சரி, ஓகே. ஏன்னா வாழைக்காய் வந்து வீட்டில் எல்லாருமே அதை பொடி போட்டு மிளகா பொடி போட்டு இதெல்லாம் பண்ணுறோம். இது கொஞ்சம் சுவை வித்தியாசமாக இருக்கும், காரம் போடாதனால. ஓகே. இப்போ திருவி முடிச்ச பிறகு நம்ம தாளிக்கிறோமா? தாளிக்கிறோம். இது சிம்பிள், இது டக்குன்னு பண்ணிடலாம், ரொம்ப சீக்கிரம் முடியும். வாழைக்காயை வேக போட்டு நறுக்கிற வேலை இல்லையே, நம்ம வேறு வேலையை பார்த்துட்டு இதை எடுத்துட்டு உடனே நம்ம பண்ணி. சரி, ஓகே. நல்ல விஷயம். காமிங்க, நான் திருவுறேன். நீங்கள் ரொம்ப நாள் திருவிட்டு இருக்கீங்க, நானும் கொஞ்சம் திருவணுமே. இந்த காய் கரெக்டாக நல்லா இருந்ததுனால அது உதிரி உதிரியாக வருது. 1-2 முழுசாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லைல்ல? தப்பு இல்லை. ஓகே. இந்த ரெசிபி ஈஸி தான், ஆனால் வேக வச்சு திருவுறது தான் வேலை. மற்றபடி தாளிக்கிறதோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரம் முடிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் திருவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும் முடித்த பிறகு. ஸோ இப்போது நம்ம திருவியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறோம். அவ்வளோதான். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், தேங்காய் பூ மாதிரியே இருக்கும். ஓகே. அம்மா என்ன சொல்கிறேன்னா, அந்த தேங்காய் துருவல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பக்கத்தில் திருவி வச்சுருக்கோம். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த வாழைக்காய் வேக வைக்கும் போது அதிகமாக வேக வச்சுன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வராது. இதான் விஷயம். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம், அதனால் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தாளி போட ஆரம்பிச்சோமா? ஓகே. இப்போ கடலை எண்ணெய் தாளிக்கலாம். சரி, ஓகே. தேங்காய் எண்ணெய் வேணுங்கிறவா தேங்காய் எண்ணெய் தாளிச்சுக்கலாம், எந்த எண்ணெய் இஷ்டமோ அதை போட்டுக்கலாம். இப்போ கடுகு தாளிக்கலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி பொரியலுக்கு கடலை எண்ணெய் நல்லாயிருக்கும், தாளிச்சுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு. கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு எவ்வளோ போடுறோம், உளுத்தம்பருப்பு எவ்வளோ போடுறோம்? ரெண்டுமே சமமாகவே போடலாம். ரெண்டுமே சமமாக போடுறோம். சரி, ஓகே. அந்த உளுத்தம்பருப்பு வறுக்க வறுக்க நல்ல வாசனை வரும். இப்போ வந்து வரமிளகா போடுறோம். சரி, ஓகே. இப்போ வந்து பச்சை மிளகா போட போகிறோம். சரி, ஓகே. காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நல்லா மழை பிடிச்சிச்சுல? மழை பிடிச்சிருச்சு, நல்லா காற்று சில்லுன்னு வருது, நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்காது. அதுவும் இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து நம்ம சமைக்கிறது சூப்பராக இருக்கும். ஆமாம். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இன்னும் கலர் மாறணுமா எப்படி? இல்லை, மாறும், அவ்வளோதான். போதுமா இது? போதும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போதும். சரி, ஓகே. அப்புறம் இஞ்சி. இந்தாங்க, நம்ம இஞ்சியை நைஸாக வெட்டி வச்சுருக்கோம். இஞ்சி எதுக்காக பொரியலில் யூஸ் பண்ணுறோம்? இஞ்சி வாழைக்காய் ஜீரணமாகலைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது, அதில் இஞ்சி சேர்க்குறோம். ஓகே, அதனால இஞ்சி யூஸ் பண்ணுறோம். இஞ்சி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜீரணத்துக்காக நம்ம இஞ்சி யூஸ் பண்ணுறோம். பெரும்பாலும் வந்து இந்த இஞ்சி வந்து பொரியல்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து பூண்டு இடித்து போடுவாங்க, காஞ்ச மிளகாய் வந்து உடச்சி போடுவாங்க, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு. அதனால தான் கேட்டானே, ஏன்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். இல்லை, முட்டைகோஸ் பண்ணும்போது கூட போடலாம். போடலாமா? போடலாம். வேகும்போதே போட்டோம்னா கூட அந்த வாடை தெரியாது. ஓகே. நாங்கள் அது மாதிரி போடுவோம். பண்ணுவீங்களா? வெங்காயத்தில் முட்டைகோஸ் வைக்கும்போது இஞ்சி நாங்கள் தோல் எடுத்து தட்டி அதில் போட்டு அப்படியே இடித்து தட்டி போடுவீங்க? தட்டி போட்டுருவோம். சரி, ஓகே. அது நல்லா இருக்கும். ஓகே. ஆனால் இந்த மாதிரி பொரியலுக்கு வந்து தாளிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்களேன், இது எல்லா கலரும் இதில் வரும்.
பச்சை, சிவப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெள்ளை, எல்லோ எல்லாமே இருக்கு. எல்லா கலரும் இருக்கு. இப்போ கருவேப்பிலை போட போகிறோம். இந்தாங்க. ஓகே. எல்லாமே இப்போ ஒன்றாயிடுச்சு. ஓகே. இஞ்சி நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பச்சை மிளகாயுடைய வாசனை நமக்கு தெரிகிறது. ஆமாம், அந்த இஞ்சி வதங்க ஆமாம் அந்த எண்ணெயில் நல்லா எண்ணெயில் வதங்கிறது வாசனை நமக்கு அது வருது. இன்னும் தேங்காய் இருந்தால் இன்னும் நல்லா வாசனை கொடுக்கும். ரைட்டா? வாசனை கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவா இது மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே தேங்காய் எண்ணெய் ஒத்துக்கலை சேரும்னு சொல்ல மாட்டோம் சாப்பாட்டில். இல்லாதவா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த வாழைக்காய் இதில் போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ உப்பு எப்போ போடுவோம்? உப்பு வாழைக்காய் போட்டு நம்ம போட்டுடலாமா? ஓகே. இப்போ இந்த திருவி வச்சிருக்க இந்த வாழைக்காவை இதில் போட்டுருவோம். இது இப்போ இதில் போட்டோம் நம்ம. சரி, வாழைக்காய் போட்டாச்சு. ஓகே. உப்பு எப்போ போடுறீங்க? உப்பு இப்போ போட போகிறோம். உப்பு கொடுங்க போடுறோம். ஓகே. உப்பு போடுறோமா? ஆமாம், இதுக்கு தூள் உப்பு தான் போடுறோம். சரி, ஓகே. இப்போ வந்து தூள் உப்பு தான். ஓகே. கொஞ்சமாக போடுறோம். அப்புறம் பத்துலேயே. ஓகே. பெரும்பாலும் நம்ம சமைக்கும் போது வந்து நம்ம கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி பொரியலுக்கு வந்து தூள் உப்பு யூஸ் பண்ணுறது நல்லது. ரைட்டா? இது கல் உப்பு கரையாது. ஆமாம், நமக்கு வாயில் அம்பிடும். இது தூள் உப்பு போட்டு எல்லாம் ஒன்றும் இல்லாமல். இப்போ வந்து தூள் பெருங்காயம் போடுறோம். இதுவும் ஒரு ஜீரண சக்திக்கு தான் பெருங்காயம் கொடுக்கணும். ஓகே. வாழைக்கான்ட்டு நம்ம தள்ள வேண்டாம், இது விளக்க வேண்டாம். இது எல்லா ஜீரண பொருளும் இதில் இருக்குது. சரி, நமக்கு நல்லா இருக்கும். அடுத்து தேங்காய் போடணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த உப்பு பெருங்காயெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு தான் தேங்காவா? ஓகே. அதுதான் நம்ம கிட்ட இருக்க எல்லா பொருளும் போட்டாச்சு. இது வந்து ரொம்ப வந்து நம்ம பெரட்ட மாட்டோம். ஓகே. இது இனிமேல் ரொம்ப தேங்காய் வந்து இதில் வதங்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. பச்சையாக தான் இருக்கும். இந்த சூட்டுக்கே இந்த தேங்காய் சரியாக போயிடும். அதனால நம்ம இப்போ அடுப்பு அணைச்சிட்டோம். ஆனால் இந்த தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்? எல்லாம் கொதன்னு போயிடுவேன். ஓகே. உதிரியாக இருக்காது. 2 நிமிஷம் தான் இதுக்கு டைமே. பார்த்தீங்களா? எதுக்காக நான் அதை கேட்டேன்னா, அந்த வாழைக்காய் கொஞ்சம் அதிகமாக வேக வச்சாலும் அந்த ஒற்றை தன்மை இருக்கும். அந்த டைமில் தேங்காய் போட்டு நல்லா பெரட்டுனா எல்லாமே களி மாதிரி எல்லாம் ஒன்றாயிடும். அதான் விஷயம். இது வந்து நீங்கள் வந்து சாப்பாட்டுக்குன்னே இல்லை, சும்மாவே நீங்கள் பவுலில் வச்சு சாப்பிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். இப்போ வந்து நம்ம கடைசியாக இதுக்கு வந்து ஒரு சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு விடும். எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? அந்த இதுக்கு இந்த புளிப்பு இன்னும் இந்த வாசனையை அந்த காயினுடைய இதை தூக்கி கொடுக்கும். ஏன்னா புளி இதுக்கு ஊற்றல இல்லை, அதனால் சொட்டு ஊற்றுறோம். இப்போ எலுமிச்சம்பழம் சாறு 2 சொட்டு ஊற்றிட்டோம். சரி, ஓகே. இதெல்லாம் ஒன்றாக்கியாச்சு. ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சது. மழையை நல்லா ஹெவி ஆயிடுச்சு. சுட அந்த வாழைக்காய் சேவக்கறி கொடுங்க பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி மழையில் சூடாக யாரும் செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? இன்றைக்கி நம்மளுக்கு வந்து மாமி வந்து செஞ்சு தராங்க. ரொம்ப சூப்பர். இது இருந்தாலும் இது மாதிரி பொருள் வந்து நமக்கு கிடைக்காது. மீதி எது வேணாலும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ரெசிபி இந்த நேரத்தில் நமக்கு பண்ணி நம்ம சாப்பிட்றது வந்து கரெக்டான ஒரு இதில் வந்து மாட்டிக்கிடுச்சு. அதாவது நீங்கள் சொன்னீங்களே, இது சாப்பாடுக்கு மட்டும் இல்லை, அப்படியே கூட சாப்பிடலாம். ஆமாம், இது ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம்னு சொல்லி சொன்னீங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. அப்படி பார்க்கும்போது அந்த தேங்காய் சாதத்துக்கு போகணும்ல, அந்த மாதிரியே இருக்குது. சூடான இந்த சேவக்கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொரு விஷயம், சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடக்கு முடக்குன்னு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சப்பழம் சாறு மேலே அப்படி விட்டான் பார்த்தீங்களா, அந்த புளிப்பு தன்மை தெரியுது. சரி, இஞ்சி பச்சை மிளகாயும் வாசனை, நல்ல வாசனை வருது. அந்த இஞ்சியோட வாசனையும் வருது. எடுத்தது எரியணுங்கிறதே இல்லை. இது வந்து சாப்பாடுக்கு மட்டும் இல்லை, அவங்க சொல்கிற மாதிரி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். சுட சுட இந்த மாதிரி மழை வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து சூடாக வந்து அதனால பஜ்ஜி சாப்பிடலாமா, சமோசா சாப்பிடலாமா ஆசைப்படுவாங்க. ஆனால் வீட்டில் வாழைக்காய் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிளைமேட்டில். வாழைக்காய் நல்லா இருக்குது. இதில் வந்து உடம்புக்கு உங்களுக்கு எல்லாமே சத்து இருக்குது. பெருங்காயம் போட்டிருக்கோம். பயம் வேண்டாம், வாழைக்காய் வந்து ஒதுக்க வேண்டாம். எல்லாருமே வாழைக்காய் வாய்வுங்கிறாங்க, வாய்வெல்லாம் கிடையாது. வாழைக்காய் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. ஏன்னா நம்ம தான் இவ்வளோ பதார்த்தம் அதில் சேர்க்குறோம். வெறும் வாழைக்காய் யாரும் சாப்பிட்றது இல்லை. அதுக்குள்ளே இவ்வளோ இருக்குது. பெருங்காயம் இருக்குது, இஞ்சி இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, எலுமிச்சம்பழம், நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்குது. சூப்பர். ரொம்ப சிம்பிள், அழகான ஒரு ரெசிபி. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. தூள் பெருங்காயம் போட்டுக்கிறதுனால பெருங்காய வாசனை நல்ல கமகமான இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாரும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் ஜஸ்ட்டு இது போட்டணும் சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லி தெரியும் நிறைய பேருக்கு, ஆனால் 40க்கு வராது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி எலுமிச்சப்பழம் சாறு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி மம்மி. நீங்கள் எப்பவும் போல் உங்கள் நம்பர் கொடுங்க.
ஏன்னா மாமி வந்து சொல்லாத ரெசிபிகள் இல்லை. நம்ம வீட்டில் எனக்கு அம்மா மாதிரி இல்லை, அம்மா தான். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிற அனுபவங்கள் வேறு. நம்ம ரெசிப்பியை கற்றுக்கிறோமோ இல்லையோ ரெண்டாவது விஷயம், ஆனால் இவங்களோட அனுபவங்கள் நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுற பக்குவம் சும்மா ஒன்று இல்லை. இவங்களை சுற்றி ஒரு 25 பேர் வேலை செய்கிறாங்க. பொறுமையாக நிதானமாக இது பண்ணுங்க, ஏன் இது பண்ணலை, இதை பார்த்து செய், இதை எடுத்துகிட்டு போ வீட்டுக்கு, அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி சூப்பர். நம்மளோட மாமி வந்து இந்த ஊறுகாய் வகைகள், ஸ்நாக்ஸு, பொடி வகைகள், அப்புறம் சத்து மாவு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்களும் ஒரு பெஸ்ட்டான ரெசிபி உங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் ஷேர் பண்ணுறாங்க. நம்மளா இதெல்லாம் பண்ணி கற்றுக்கணும். டைம் கிடைக்கும்போது எல்லா இல்லத்தரசிகளும் கொஞ்சம் எல்லாத்தையும் பண்ணி பார்க்கலாம். எங்களை வந்து பெரியாண்டவர் கேட்டரிங் சர்வீஸு எங்களை அணுகணுன்னா நீங்கள் எங்கள் முகவரி சொல்கிறோம். வயலூர்கிட்ட சோமர்சம்பேட்டையில் இருக்கோம். நாங்கள் எப்போனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எந்த சந்தேகம்னாலும் கேட்கலாம். எங்கள் நம்பர் 9432203742. நல்ல விஷயம், சூப்பர். நீங்கள் அந்த ரெசிபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கேட்கலாம். அந்த ரெசிபியை நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களை முடியலன்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, நிறைய பேர் கேட்குறாங்க. அதிரசம் அலண்டு போச்சு, நான் அப்படியே வச்சுருக்கேன், அதுக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பாங்க. அரிசி எந்த அரிசி போடணும் எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுவாங்க. அது மாதிரி கேட்கும் போதெல்லாம் நாங்கள் இதாக இருந்தாலும் சூப்பர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி ஒரு அருமையான இந்த வாழைக்காய் வச்சு பண்ணுற இந்த சேவை கறி எப்படி ரெடி பண்ணி தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் கொஞ்சம் அந்த வேக வச்சு அதுக்கப்புறம் திருவி நீங்கள் கரெக்டாக பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.